இப்பொழுது விசித்திர கிரிக்கெட் போட்டி நடைபெற இருக்கிறது. இதிலே அணித்தலைவர் ராமு யாரை இறக்கிவிட போகிறார் என்று பார்ப்போம். சொல்லுங்கள் ராமு, முதலில் யாரை இறக்கிவிட போகிறீர்கள்? தம்பி, எனக்கு யாரையும் இறக்கி விட்டு பார்க்கல, எல்லாரையும் ஏற்றி விட்டு தான் பார்க்கும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, யாரையாவது இறக்கிவிடத்தான் வேண்டும். அப்ப எல்லாரும் விளையாண்டுட்டு என் காலையே வாங்க, அவங்க உங்க வீட்டுல இறக்கி விட்டுறேன். ராமு, பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ண தெரியாது உனக்கு. எவ்வளவு நேரம்டா சன்ல வெயிட் பண்றது? முதல்ல யார பேட்டிங் அனுப்ப போற? கமா காலைல ஊருக்கு முன்னாடி பாட கட்டுக்கிறாரு, பார்த்தா தெரியல, அவரு தான் முதல்ல காஞ்சி அடிக்க போறாரு. பாத்தியாரா போலாம். எங்கடா பேடு? இன்னைக்கு என் குழந்தைங்க பரத்துக்கு அபிலாஷுக்கு பரிச்சை பேடு இல்லன்னு ஆயுதானுங்க, அதை ஆளு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா பாவி, பரிச்சை பேடுக்கும் கிரிக்கெட் பேடுக்குமே வித்தியாசம் தெரியல. இவன் கூட எல்லாம் போய் ஆட சொல்றேன், எல்லாம் என் கெட்ட நேரம் தான். எனக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான். ஆமா, எனக்கு யார் பால் போடுறா? காலைல பால்காரன் வந்து போடுவான். ஆனா எத்தனை லிட்டர் வேணும்னு முந்தின நாள் நைட்டே சொல்லிடணும். ஐயோ அம்பையர், நான் அதை சொல்ல. எனக்கு யாரு பந்து போகுதுன்னு கேட்டேன். எங்க அக்கா போட்டு போற பிந்து ஃபர்ஸ்ட் ஓவர் எந்து நான் தான் போட போறேன் பந்து. பாவி, பந்து போறதுக்கு இப்படி பக்கம் பக்கமா டயலாக் பேசணுமாடா? நீ திருந்தவே மாட்டியா? போய் பந்து போடு, போ 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 போ. ஏன்பா பந்த எச்ச பண்ற? ஸ்டாம்ப் போட்டு போற எச்ச தொட்டு போட்டாதான் நல்லா பவுன்ஸ் ஆகும். போன வாரம் நான் பேங்க்ல போட்ட செக்கு கூட பவுன்ஸ் ஆயிடுச்சுப்பா. எவ்வளவு எச்ச தடவிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். அம்பையர், அவன் வாய் மேலே வந்து போகுங்க, எதுக்குத்தான் ஏகமாவே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கிடக்குறான் தலைவா, நீங்க ஆடுங்க. ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். உன்னை பேட்டை புடிச்சு கிரிக்கெட் ஆட சொன்னா பழைய பாட்டுக்கு பஞ்சாபி டான்ஸ் ஆடுறேன். இப்படி எல்லாம் பண்ணா நான் உன்னை வாக் அவுட் பண்ணிடுவேன். உன்னால என்ன ரன் அவுட்டே பண்ண முடியாது, வாக் அவுட் பண்ணு. ஐயோ, எது பேசினாலும் இவன் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறானே, என்னடா பண்றது? ராமு, இப்படியே பேசிட்டு இருந்தா அடிக்கிற வெயில்ல கண்ட இடத்துல கட்டி வந்துரும். முதல்ல பேட்டிங் பண்ணுங்க. Plenty of blue sky around, a good crowd, just under 20,000 people watching this game. எப்ப அத்தலாம் புடிக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க 3 வச்சிருக்கு, தலைவரே 3 ஸ்டெப் வச்சு விளையாடணும், அதான் ரூல்ஸ். என்ன பெரிய ரூல்ஸ்? நான் 2 குச்சி வச்சுதான் விளையாடுவேன். ஐயோ ராமு, அந்த 3 ஸ்டிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு அர்த்தம். ஐயோ, என்ன மன்னிச்சுங்க அண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன். தம்பி, நீ பந்த போடு. பாத்தியாரா, என்ன இப்படி காமிக்கிற? நம்மளுக்கு இது நான் நிக்க சொன்ன. தம்பி, நீ இப்ப போ. கோபாலு, எதுக்குடா கொடுத்த நோபாலு? நீ கோட்டை தாண்டி பந்த போட்ட, அதான் கொடுத்த நோபாலு. அன்னைக்கு லட்சுமணன் போட்ட கோட்டை சீதை கூட தான் தாண்டா, அன்னைக்கு குடுத்தியா நோபாலு? இன்னைக்கு மட்டும் ஏன்டா கொடுக்குற நோபாலு? சொல்டா கோபாலு. ஐயோ, இவன் பேச ஆரம்பிச்சானா நிறுத்த மாட்டானே. யோ அம்பேர், அவன் போக்கிலேயே முடியா. டேய், இந்த பந்த புறா இப்ப எங்க அடிச்சா போரு? அதோ அந்த கயிறை தாண்டி அடிச்சா போரு. அப்படியா? பந்த போப்பா. என்ன மேன் போற வைக்க போறேன்ற? யாரை சீட் பண்ண பாக்குறேன்? என்ன சீட் பண்ண பாக்குறியா? பால் இங்க தானே இருக்கு, அப்ப போறேன்ற. பால் இங்கதான் இருக்கு, ஆனா கையை தாண்டி போயிடுச்சுல, அப்ப அம்பைய சொல்லாம போதான். ராமு, கயிறை தாண்டா போருன்னு சொன்ன, அதுக்காக கயிறை தூக்கி வந்து பக்கத்துல போட்டுன்னு போர் கேக்குறியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம்பா. எது அநியாயம்? ஒயின் ஷாப்ல ₹1 வாட்டர் பாக்கெட் 1,000 சொல்லி விற்கானே, அது அநியாயம். மளிகை கடை சில்லறல இருந்து 8 நாக்கு சாக்லேட் கொடுக்காங்க, அது அநியாயம். அதெல்லாம் விட தியேட்டர்ல ₹50 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போனா வாசல்ல ஒருத்தர் கீச்சு கொடுக்காங்க, அது அநியாயம். நான் போர் கேட்டதான் அநியாயம். இவன் இப்படி எல்லாம் பேசினா வழிக்கு வர மாட்டான். ஒரு வாழ்க்கை போது வழிக்கு வர. ராமு அணியினர் களமிறங்கி ஒரு ஓட்டம் எடுக்கவில்லை. இப்பொழுது மோகன் அணியினர் களமிறங்கி என்ன ஓட்டம் எடுக்கிறார்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது களமிறங்க போகிற மோகன் மற்றும் வீராசாமி. தலைவரே, முதல்ல பேட்டிங் பண்ண போறீங்க,
இப்ப போய் விளையாடாதீங்க. ராவு காலம் முடியட்டும், அப்புறம் போங்க. என்னடே மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன ராவு காலம்? சயின்ஸ்ல கூட நான் படிச்சதே இல்லையாடா. ஐயோ, இது சயின்ஸ்ல இருக்கிறது இல்ல, கேலண்டர்ல இருக்கிறது. ராவு காலத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதான பார்த்தேன். நம்ம ஆளுங்க வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறானுங்க பாத்தியா? ஃபாரின் காரன் டேப்லர் காலம் போட்டு வேலை செய்யறது எப்படின்னு சொல்றான். நம்ம ஆளுங்க ராவு காலம்னு ஒண்ணு போட்டு வேலையே செய்யாம இருக்கணும்னு சொல்றாங்க. டேய், உங்க கூட தான் நானும் லேசி ஆயிடுமாட்டாங்கப்பா. நான் போறேனாங்கப்பா. தலைவரே, போகும்போதே தடுக்குது, தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட பாவி, தடுக்குனா தண்ணி குடிக்க கூடாதா? தடுக்கின கல்ல தூக்கி ஓரம் போடணும், இல்லாட்டி பின்னாடி வரவெல்லாம் மண்டையை வச்சுப்பாண்டா. உங்க வளப்பே சரியில்லையடா பாவிங்களா, உங்க பிளாட்டப்பே சரியில்லை. வாங்கடா எல்லாம் விளையாட போலாம். Plenty of blue sky around the cook crowd. Just under 20,000 people watching this game. மோகன், படிச்சவங்க திமிர பேசியா? எப்பவுமே வெற்றி எங்க பக்கம் தான். ராமே, வெற்றி அவங்க பக்கம், புதிய தட்டு தான் நம்ம பக்கம். படிச்சனும் கால் திரும்பிட்டு அந்த பக்கம் ஒழுங்கா ஃபீல்டிங் பண்றான். மோகன், ரொம்ப ஆழமா இருக்காத. இப்ப என் பாலுக்கு பதில் சொல்லு. நீ பாட்டுல வணக்கம் போட்டு காசு விட்ட நம்மளை பார்த்து ஊரா தெரியுது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. எனக்கு பாட்டு அவ்வளவுதான்ப்பா தெரியும். ஏண்டா அவங்கதான் சிரிக்காங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்து உழுது உழுது சிரிக்கியா? என்னங்கடா என்ன பால் போட சொன்னா சண்டையா போட்டுட்டு இருக்கிறீங்க பிள்ளைக்கா பசங்க மாதிரி? எம்பையர், நீங்க என்ன ஜாக்கி சான் ஃபைட்டா போட்டுட்டு இருக்கானுங்க? வாய போலந்து பாத்துட்டு இருக்கிறேன். மரியாதையா பால் போட சொல்லு, இல்லாட்டி உன் மேல கேஸ் போடுவேன். ராமு, போய் பால் போடுற போட. போட